Hi friends, welcome to Kausi Crack channel. இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம லோகோ டிசைன் யூஸ் பண்ணுற பிக்சல் லேபு, அடுத்து கைன் மாஸ்டர் எப்படி வீடியோ வந்து எடிட் பண்ணுறது, அடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு உள்ள சாஃப்ட்வேர்ஸ், கைன் மாஸ்டர் க்ரியேட் பண்ணுறது, கைன் மாஸ்டர் வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அடுத்து இனிமேல் வர வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏவி பிளேயர் எப்படி யூஸ் பண்ணுறது, அலைட் மோஷன் டியூட்டோரியல், கலர் கரெக்ஷன் பண்ணுறது, கலர் கிரேடிங், அந்த மாதிரிலாம் அடுத்து வந்து வர்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டுட்டோரியல் பார்ப்போம். பிக்சார்ட்டில் எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி கலர் கிரேடிங் பண்ணி அது இமேஜ் வந்து இப்படி ஹெச்டிஆர் எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதான் பிக்சார்ட்டு. நான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு எடிட்டிவ் ஃபோட்டோ, எடிட்டிவ் வீடியோ, மேக் காலேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் எடிட்டிவ் ஃபோட்டோ நம்ம வந்து பார்க்க போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன பிக்சர் தெரியல, பிரேமம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதில் வர்ற ஒரு இமேஜ் தான் அது. இது வந்து எப்படி நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு நமக்கு தேவையான மாதிரி கொண்டு வரப்போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கோல்டு, டூல்ஸ், எஃபெக்ட்ஸ், ரீடச், இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய இது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸில் போய்க்குங்க. எஃபெக்ட்ஸில் போய்ங்கன்னா இந்த மாதிரி கலர் ஸ்ப்ளாஷ், கலர் ரீப்ளேஸ், கலரைஸ், எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கலர் ரீப்ளேஸில் போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பார் மாதிரி க்ரியேட் ஆகும். இதுக்குள்ளே அந்த கலர்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கெங்கே வைக்கிறீங்களோ அந்த கலரை காமிக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வச்சுருக்கேன். இதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ரீப்ளேஸ் எஃபெக்ட், இந்த ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா 240 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நம்ம இந்த பாயிண்ட் வந்து மூவ் பண்ண இதோட கலர் வந்து நம்ம ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் கலர் மாதிரி வச்சுக்க போகிறேன். இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்த மினிமம் ஹியூ, அந்த மேக்ஸிமம் ஹியூ, இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். மினிமம் ஹியூ வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சரி, அதாவது இதுக்கு வந்து கரெக்டான ஒரு இது இப்போ ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிக்சருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது 30 வச்சோன்னா நம்ம கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரெட்டில் வந்து மேக்ஸிமம் எப்படி கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வந்து மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ வந்தாச்சு. இப்போ மேக்ஸிமம் ஹியூ எஃபெக்ட் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். 54, 56, 57 வந்துகிட்டே இருக்கும். இப்போ மேக்ஸிமம் கலர் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நான் வச்சுக்கிட்டோம். ரெட் கலர் மாறிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம திருப்பி ஒரு கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து அந்த ஸ்கின் கலருக்கு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு அடுத்துக்குள்ள ஒரு ப்ளஸ் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்களோட ஸ்கின் கலருக்கு போயிடுறேன். ஓகே, ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா இப்போ நான் டச் பண்ணோன்னா மாறிடுச்சு. ஏன்னா இந்த ரீப்ளேஸ் ஹியூ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 240 இருக்கிறனால மாறிடுச்சு. இது வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் கலர் மாறக்கூடாது. மாற நல்லா இருக்காது. ஆக்சுவலாக ஸ்கின் கலர் அப்படியே தான் இருக்கணும். ஸோ இந்த மினிமம் ஹியூ இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபுல்லு 0 ஆக்கிடுங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஹியூ இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லு 0 ஆக்கிடுங்க. இந்த ரீப்ளேஸ் ஹியூ இருக்குது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மேக்ஸிமம் 360 கொண்டு போயிருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இதோட முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நல்ல எஃபெக்டாக கிடச்சிருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க. இது நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதை ஷார்ப்பனிங் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அந்த பிக்சர் கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு பக்கத்தில் உள்ள டூல்ஸ் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராப், டிஸ்பர்ஷன், க்ளோன், ரிமூவ் எஃபெக்ட்லாம் இருக்கும். அதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் போயிட்டு பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கங்க. நான் ஒரு -10 வச்சுக்கிறேன். கான்ட்ராஸ்ட் வந்து கூட்டிக்கிறேன் ஒரு 20. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட பிக்சரை பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்கள் எஃபெக்ட் தகுந்த மாதிரி கிளாரிட்டி கூட்டணும்னா ஷார்ப்னஸ் கூட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து சேச்சுரேஷன் வந்து மேக்ஸிமம் கூட்டுங்க. சேச்சுரேஷன் கூட்ட படத்துக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு கூட்டுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ், இதை மினிமைஸ் பண்ணுங்க. அடுத்து ஷேடோஸும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மினிமைஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இல்லை, ஆக்சுவலாக வேறு எது மாதிரி வேறு சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம்
ஃபோன் கேலரி வந்து க்ரியேட் ஆகிடும். இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இமேஜ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த பிக்சராக இருந்தாலும் எடுத்து நம்ம வந்து ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Losing time, I'm fading fast. I just wanna